ஹலோ காஷ், நம்ம இன்னைக்கு விளையாட போதுதான் டிராகன் சோல். டிராகன் சோல்ல ஒரு டியூட்டோரியல் மாதிரி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களை அது ஜங்கிளில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய்டு இதுன்னு இருக்கும். டெஸ்ட்ராய்டு இடத்துல அங்கே இருப்பீங்க. அதுலேருந்து சென்ட்ரானை எழுப்பி விட்டு அவங்ககிட்டேருந்து டைம் லைனை மாற்றி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருவீங்க. ஃபஸ்ட்லேருந்து கோகுலேருந்து ஆரம்பிப்பீங்க. நாங்கள் கிரேட் பிளான்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வெயிட் பண்ணுங்க, ஜங்கிளுக்கு போகிறேன். இது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் விளாட முடியும். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கப்பா. எனக்கு இன்னும் போடவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து விட்ருவானுங்க. இங்கேருந்து இந்த 4 பேர் கொல்லணும். அடிச்சு கொண்டு கஷ்டப்பட்டாச்சும் அடிச்சு கொண்டுருக்கோம். இதை கொன்னே ஆகணும் இந்த 4 பேரும். கொண்டுட்டிங்களா? அப்புறம் இங்கே வருவீங்க. இவன் தான் ரியல் தகுன்னு இருப்பான். மண்டையில் 4 தட்டுனாலே காலி ஆகிடுவான். அப்புறம் மேலே இங்கே போய்க்கோங்க. கொஸ்ட் இருக்கும். இங்கே ஒருத்தவங்க இருப்பான். இங்கேருந்து கொஸ்ட் போயிட்டு இங்கே 4 பேர் அடிக்கணும். இந்த மாதிரி தான் கொஸ்ட் எடுத்துன்னு போகும். இந்த மாதிரி நிறைய ஐலண்ட் இருக்குது. உங்களுக்கு கீழே பவர் லெவல்ஸ் இருக்கும். மென்யூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்கும். அப்புறம் ஐட்டம்ஸில் நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம். நான் ஐட்டம்ஸ் அப்புறம் சொல்கிறேன். ஸ்டாட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுருங்க. நான் இப்போ ஃபால்ஸ் சூப்பர் இது வச்சுருக்கனால எனக்கு ஓகே. 2,60,60,000 பவர் இருக்குல்ல. இப்போ 8,50,000 மாற்றலாம் சூப்பர் சைன் மூலமா. என்கிட்ட லெஜெண்டரி சூப்பர் சைன் இருக்கு. நீங்கள் இதில் ஃபுல்லாக மேக்ஸ் அடிக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதனால தான் இந்த மேக்ஸ் அடித்து வீடியோ போடுறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மு எல்லாமே இருக்குது. சூப்பர் சைன் லெவல் 1, லெவல் 2, 3, 4, 5, 6, 7, 8ன்ட்டு 7, 8லாம் இல்லை. இதில் இருக்கிற வரைக்கும் 4. அப்புறம் இதெல்லாம் காட்டுறேன். அடுத்த அப்டேட்டில் ஏதாவது அல்ட்ரா இன்ஸ்டன்ட் வருதாமே. அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஃபார்மு அதெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஃபால்ஸ் சூப்பர் சைன் கார்டு நான் வச்சுருக்கிறதுனால நான் ஃபுல்லாத்தையும் இதுக்கு போட்டேன். ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து கீ பவர் நினைக்கிறேன். கீ பவர். இதில் நிறைய சோல்ஸ் இருக்குது. ட்ராகன் பால்ஸ் கிட்ட சோல் வாங்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இப்போ சைவர் சோல் யூஸ் பண்ணுறேன். இன் யூஸ்ன்னு காட்டுதா. நீங்கள் இப்படி கொடுத்துருமே டிஸ்பிளே சோல்னு இருக்கும். அதை கொடுக்கக்கூடாது. கன்சியூம் சோல்னு இருக்கும். அதான் கொடுக்கணும். பின்னாடி சோல் அப்படியே சுற்றும். ஆனால் அது பவர் கிடையாது. நீங்கள் சைவராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போ இதற்காக கன்சியூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நான் இப்போ சைவர் எடுத்துருக்கேன். அது ஜென்கா இது. அப்புறம் இங்கே பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரோ சர்வரில் இருந்தாங்களா, அவங்க இதை கொடுத்து இப்போதைக்கு நான் இவங்க பக்கத்தில் போகிறேன் பாருங்க. ஃப்ரெண்டா நான் இங்கே இவங்களை கொடுத்து டெலிபோர்ட் பண்ணுறேன். இவங்க டெலிபோர்ட் வச்சு இல்லை. சில பேரால் டெலிபோர்ட் பண்ண முடியும், இவங்ககிட்டயும் இல்லை. இப்படி கொடுத்து டெலிபோர்ட் பண்ணிங்கன்னா சில வாட்டி வராது. சில வாட்டி வராதுன்னா இங்கே க்ளோஸ் இருக்கா, க்ளோஸ் கொடுத்துட்டு திரும்பி மென்யூக்கு போயிட்டு ட்ரை பண்ணுங்க, வரும். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இது பண்ணி வச்சுருக்காங்க. அது பேர் என்ன, டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க டிரான்ஸ்மிஷன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐலண்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது ஏற்றுவோம். 100 ட்ரீஸ். என்ன கொள்ளக்காரனா இருக்காது போடா. ட்ராவலர் இல்லை காசு கேட்குறானுங்க. இந்த ட்ராவலர் ஃபுல்லாத்தையும் அன்லாக் பண்ண காசு கேட்குறானுங்க. வேற என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும்னு கொடுத்து அன்லாக் பண்ணிட்டேன். அப்புறம் நிம்போஸும் வாங்கினேன்.
ஜிபின்னு ஒரு காயின் இருக்கும், அதுலயும் வாங்கலாம், இல்ல ரோபாக்ஸ்லயும் வாங்கலாம். ஆனா ஜிபி என்னால எடுக்க முடியல. ஸோ ஐ யூஸ் ரோபாக்ஸ். அநியாயமா கேக்குறாங்க. நீங்க சொல்ல மறந்துட்டேன். 2300 லெவலுக்கு மேல லெவலப் பண்றது சரியான கஷ்டம். ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. முன்னாலாம் இவனை கொன்னாலே பயங்கரமா லெவல் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு லெவலாச்சும் கிடைக்கும் ஒருத்தவனை கொன்னா. இப்பெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லெவலப் பண்றதுக்கே. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதான் சைவர். வெயிட் பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். என் பவர் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இந்த சைவர் மூலமா. சைவருக்கா மாட்டேன்னா இப்ப நான் இவனை ஒரு அடி அடிக்கிற பாருங்க, ஒரே அடியில் செத்துருவோம். இதான் புத்தா ஃபிஸ்ட். இது புத்தா ஹெவன் வர்த். எப்படின்னா வேற ஏதோ வேனியோடோ வருது. இது ஹெவன் வர்த். ஹெவன் வர்த் கொடுத்தா இந்த இது இருக்குல்ல, அது என்ன காமியாமெஹா மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அப்புறம் இது ஃபெரல் கேனான். இதுக்கும் பவர்ஃபுல். ஃபெரல் கேனான் நம்ம சீக்கிரமா ரீஸ்பான் பண்ணிடுவோம். அப்பதான் இதை சேர்த்து வைக்கணும். இதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. கையோக்கனை போயிட்டு கெரோக்கன்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. டுவல் மிஷன் கோ. டுவல் மிஷன் கோ இல்ல, தப்பா பார்த்தோம். டுவல் மிஷன் கோ என்னடா இது? சூப்பர் நோவா. இந்த அட்டாக் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட்ல போடுங்க. ஸ்பிரிட் பாம் இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் கீ பவர் ஏற்றுப்போம். இந்த ஸ்பிரிட் பாம்லாம் ஃப்ரீஸாவை கொண்டது யூஸ் பண்ணான். பாதி வாழை தான் விட்டுச்சு. அது ஏன் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி. அப்புறம் தலைவன் சூப்பர் சைன் எடுத்து ஃப்ரீஸாவை போட்டு தலைவன் நினச்சிருந்தானா ஃப்ரீஸாவே கலைக்கலாம். அதனால பாவம் நல்ல பையன் ஆயிட்டான். பையனா இல்லை, நல்ல பையனா தான் முன்னாடியும் இருந்தான். அப்பாவி. ஆனால் பவர் வந்தா அவர் தான். சரி, நம்ம லெவல் பேசாம இதுக்கு போகலாம். ஐயா ஐயா என்னடாது? ஐட்டம்ஸ்க்கு வந்துருவோம். நான் வச்சிருக்குது ப்ரோலோ ஷெட். இது இல்லை, இந்த முடிக்கும் போது தான் வரும். அதுலேயும் சயன் ட்ரிப் காட்டுறேன். என்ன ஃபர்ஸ்ட் கோகுவோட ட்ரெஸ் போட்டு சொல்றானுங்க. ஹேரே கோகு ப்ரோலோஜி ஹேர் போட்டுப்போம். அப்புறம் டார்க் ஹெலோ இருக்கு, இது போட்டுப்போம். அப்பேஜா 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 போட்டாச்சு. இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போமா? ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். வெயிட் பண்ணுங்க, எவ்வளோ பவர்னு காட்டுதுன்னு பார்ப்போம். ஒரு 900 இருந்தா அப்பாடி, ஒரு வழியா 900 எடுத்தோன்னு இருக்கும். எங்க விட்றானுங்க? 700 தாண்டிடுச்சு. 861. ஓகே, இதுவே போதும். இதோ இதுல உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இது காட்டுறேன். நிறைய பேர் ஃபார்ம். என்ன ஃபார்ம்ஸ் இருக்கு? சூப்பர் சைன் 1, சூப்பர் சைன் எல்லாமே எடுத்துட்டேன். இதுதான் எடுக்கணும், கிரேட் டைப் ஃபார்ம். அது ரொம்ப கஷ்டம், 30 நாள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கிரேட் டைப் இன்னைக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பண்ணலாம். வெஜிடாவை கொள்ளணும், ஈஸி தான். ஓகே, வெஜிடாவை கொன்று ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வெஜிடாவை கொள்ள முடியும். 30 நாள் 30 வாட்டி வெஜிடாவை கொள்ளணும். அப்படின்னா 30 நாள் யோசிச்சு பாருங்க. நான் இப்ப என்ன பண்றேன்? செல்வி பிகின் நான் 21 வாட்டி கொண்டிருக்கேன்.
அதாவது 9 வாட்டி கொண்டிருக்கேன். இந்த வாட்டி கொண்டனா 20 ஆயிடும். இன்னும் 20 நாள் இருக்கு. நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. டி 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 நான் சொல்ல மாட்டேன். என்னோட வெப்பன் வந்து உங்களுக்கு நார்மலா இது குத்துருவாங்க. நார்மலா நார்மலா இந்த கோகுஸ்ட் ஃபைட்டிங் ஸ்டைல் குத்துருவாங்க. இது நான் நான் ரைட்ல கிடைக்கும். கஷ்டப்பட்டு எடுத்தேன் இது. ரொம்ப நாள் ஆச்சு இது எடுக்கிறதுக்கு மட்டுமே. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு. அப்புறம் இதுல அப்டேட் வேற வருதாமே. இந்த எபிலிட்டிஸு அப்புறம் ஏதோ சொல்ல மறந்துட்டேனே. ஏதோ சொல்ல வந்தேன். பாசஸ் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுவேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுவோங்களா. இப்போ என்கிட்ட பேசுனீங்களா? இவனுக்கு ரெக்கவரி மட்டும் எத்தனை நிமிஷம் பாருங்க. 12 ஹார்ஸ். அப்பா இப்பயே கேட்க ஒரு மாதிரியே இருக்கே. இதோட நாளைக்கு பார்ப்போம். டாட்டா குட் பை சூன்.